ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஒரு கிரேவி தான் வைக்க போகிறோம். செமி கிரேவி. இந்த கிழங்கை வச்சு இது என்ன கிழங்குன்னு தெரியுதுங்களா? இது வந்து சேப்பங்கிழங்கோட தாய் கிழங்குன்னு சொல்லுவாங்க, விதை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கை சுற்றி தான் அந்த சேப்பங்கிழங்கு வளரும். கிளையாக அப்படியே சுற்றி வரும். இந்த கிழங்கு வந்து பெரும்பாலும் கடைகளில் கிடைக்காது. சேப்பங்கிழங்கு நடுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் கிடைக்கும். இப்போ இந்த 4 கிழங்கு நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். சீக்கிரம் வெந்துடும் இது. இப்போ எண்ணெய், கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்க்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ இந்த மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இதையும் நல்லா கரைச்சி அது கூடவே ஊற்றிக்கலாம். இந்த கிழங்கு வந்து நமிக்காது. சேப்பங்கிழங்கில் இருக்கிற மாதிரி வழவழப்பு தன்மையும் அவ்வளோவா இருக்காது. தேவையான அளவு தண்ணியும் விட்டு இது கொதிக்கட்டும். இந்த கிழங்கு பாருங்கள், ஈஸியாக உரிக்கவும் வரும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆனால் இந்த கிழங்கு கடையிலையும் கிடைக்கிறதில்ல. சேப்பங்கிழங்கு விலை போகிற மாதிரி இந்த கிழங்கு வந்து விலை போகிறதில்ல. அதனால் இந்த கிழங்கு வந்து கடைகளில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி உரித்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும், ரொம்ப வழவழப்பெல்லாம் இருக்காது. அதனால் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி குழம்பாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல் கூட சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.